இந்த பதிவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது இங்கே மேலே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பாதை வந்து இந்த மாதிரி பாதைகளில் வரணும். இந்த மாதிரி பாதையில் மேலே போகணும். மேலே ஃபால்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸ் வந்து பப்ளிக் பார்த்தீங்க ரோடு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதனால் வர முடியாது. ப்ரைவேட்டாக இந்த மாதிரி 4x4 வச்சுருக்கவங்க பார்க்கலாம். ஸோ வந்துட்டோம், மேலே கஷ்டப்பட்டு வந்துட்டோம். இப்போ வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற அந்த ஃபால்ஸ் அதை பார்த்துட்டு நேராக கீழே போய், கீழே ஒரு டேம் இருக்குது, டேமுக்கு கீழே வறுத்த மீன் சாப்பிட போகிறோம். இங்கே வந்துட்டோம். அந்த மாதிரி ஓடையெல்லாம் கடந்து தான் வரோம். ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி, ஃபால்ஸை பார்க்க முடியல, இன்னும் மேலே போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நடுவுலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃபால்ஸ் வந்து மேலே இருக்குது. அதுக்கு வந்து இன்னும் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கத்தி அருவாள் வேணும். ஏன்னா வழி ஃபுல்லாக முள்ளாக இருக்குது, எல்லாத்தையும் அடித்து போட்டு மேலே போகணும். ஸோ இன்னொரு தடவை கேம்பிங் வரும்போது அதெல்லாம் பண்ணலான்ட்ருக்கேன். இப்போ கீழே போய் நம்ம சொன்ன மாதிரி டேமு கீழே ஒரு சூப்பரான டேம் இருக்குது, 1976 வந்தது, கட்டினது. ஸோ அந்த டேமு கீழே வந்து டேமில் பிடிச்ச மீனை, பெரிய பெரிய மீனை வந்து அப்படியே வறுத்து தருவாங்க. இன்றைக்கி அதுதான் சாப்பிட போகிறோம். இது ஒரு ஃபால்ஸு, ஆனால் இதோட இன்னொரு ஃபால்ஸ் மேலே இருக்குது. இதுவும் பெரிய ஃபால்ஸ் தான். இது அப்படியே கீழே இறங்கி போகுது. கீழே உங்களுக்கு அந்த ஊரெலாம் தெரியுது பாருங்கள், ஊரெலாம் தெரியுது பாருங்கள். அதுதான் அங்கே இருக்கிற ஊரெலாம். மேலே இந்த மாதிரி அழகான வியூ இருக்குது, அழகான வியூ, சான்ஸே இல்லை. இங்கே கேம்பிங் பண்ணலாம். அது பார்க்க தான் இந்த ஐடியாவே செம்மையாக இருக்குல்ல.